வணக்கம். வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம் சிம்பிளிஃபை தமிழ். நான் உங்கள் ஸ்ருதி. ஸோ இன்னைக்கு மண்டே நம்ம வந்து ஆப்டிடியூட் பார்ப்போம். இன்னைக்கு அல்ஜிப்ரா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ், ஐடென்டிட்டிஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி கொஷின் சால்வ் பண்ணலாம், சிம்பிளிஃபிகேஷனுக்கு அல்ஜிப்ரா எப்படி யூஸ் ஆகும், வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அதோட பேட்டர்ன்ஸ் என்ன, ஷார்ட்கட்ஸ் என்ன, எல்லாமே பார்க்கலாம். So first basic concepts. So அல்ஜிப்ரான்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஃபார்முலா வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. லைக் 4x minus 2y square 7 அந்த மாதிரி வேரியஸ் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம டேர்ம்ஸ்னு பிரிக்கும் பொழுது அந்த இண்டிவிஜுவல் டேர்ம்ஸை பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 7 இருக்கும் பொழுது நமக்கு அந்த 3x ஸ்கொயர் வந்து ஒரு டேர்ம், 5xன்றது ஒரு டேர்ம், மைனஸ் 7ன்றது டேர்ம். ஸோ இப்போ இதில் வந்து இருக்கிற நியூமரிக்கல் டேர்ம், அதாவது நம்பர்ஸ், நமக்கு எக்ஸ், ஒய், இசட் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்லி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸில் மாறிடும் டேர்ம்ஸில். அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை தான் வந்து கோஎஃபிஷியன்ட் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ 4xன்னு இருந்ததுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் 4, மைனஸ் 7ab இருந்ததுன்னா மைனஸ் 7 நமக்கு கோஎஃபிஷியன்ட். தட் இஸ் உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும், ப்ளஸ்ன்னு இருந்தால் ப்ளஸ் இருக்கும், மைனஸ்ன்னு இருந்தால் மைனஸ் அப்படியே இன்க்ளூட் பண்ணணும் நம்ம கோஎஃபிஷியன்ட் நம்பர்னு சொல்லும் பொழுது. ஸோ மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல்னு சொல்லும் பொழுது ஒரு டேர்ம் இருக்கிறதுனா அது மோனோமியல் டேர்ம்ஸ். ரெண்டு வேரியேஷன்ஸ், ரெண்டு லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது பைனோமியல். 3, தட் இஸ் இங்கே வந்து உங்களுக்கு டேர்ம் கொடுக்கலனாலும் நம்பர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் அண்ட் அ நம்பர். ஸோ இது வந்து மூணுமே வெவ்வேறு இதுவாக இருக்குது. ஸோ இதை வந்து ட்ரைனோமியல்னு சொல்லுவோம். ஸோ லைக் டேர்ம்ஸ், அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லும் பொழுது 3x 5x அந்த மாதிரி இருக்கிறது லைக் டேர்ம்ஸ்னும், 2x ஸ்கொயர் 4xy ஆர் 3z அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்துட்டு அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே வந்து நம்ம வந்து அல்ஜிப்ராலையும் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அதே டேர்ம்ஸ் இருக்கிறத ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3x ப்ளஸ் 5x இருக்கக்கூடிய அந்த லைக் டேர்ம்ஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுவோம், 8x அப்படின்னு. இதுவே 3x ப்ளஸ் 5yன்னு இருந்ததுன்னா அதை அப்படியே தான் வச்சுக்கணும். வி ஷுட் நாட் ஆட் த கோஎஃபிஷியன்ட் நம்பர்ஸ். ஸோ அதே மாதிரி அந்த கோஎஃபிஷியன்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். அந்த டேர்ம் அப்படியே we will be having it. ஸோ மல்டிப்ளிகேஷன் சொல்லும் பொழுது கோஎஃபிஷியன்ட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு டேர்ம்ஸையும் ஸ்கொயர் பண்ணுவோம் ஆர் கியூப் பண்ணுவோம். இங்கே வந்து 2x இன்டூ 3xன்னு இருக்கும்பொழுது 6x கியூப்னு எழுதுறோம். ஒருவேளை இது 2x ஸ்கொயர் இருந்து இது 1 இருந்ததுன்னா ப்ளஸ் 1 பண்ணி 6x கியூப்னு மாற்றுவோம். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு அந்த டேர்ம்ஸ் வந்து பவர் 1 ஆட் ஆன் ஆகும். மற்றபடி கோஎஃபிஷியன்ட் வந்து we will be multiplying similar way only. ஸோ டிவைட் பண்ணும்பொழுது சேம் வே கோஎஃபிஷியன்ட் நம்பர்ஸை வந்து டிவிஷன் பண்ணுவோம், பட் பவரையும் வந்து 1 மைனஸ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷனுக்கு பவர் 1 ஆட் பண்ணுவோம், டிவிஷனுக்கு பவர் 1 மைனஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டிஸ் அண்ட் ஃபார்முலாஸ். ஸோ ஸ்கூலில் நம்ம படித்ததான் a plus b the whole square formula, a square plus 2ab plus b square, மேபி ஒரு சிலர் a square plus b square plus 2abன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ a minus b the whole square, a square minus 2ab plus b square, a square minus b squareன்னு கொடுத்துருந்தாங்கன்னா a plus b into a minus b. இதுவே x plus a, x plus bன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுக்கும் பொழுது நமக்கு ரெண்டு டேர்முமே வந்து, அதாவது ரெண்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுமே x காமனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா x ஸ்கொயர் ப்ளஸ் a plus b into x plus ab. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து எப்படி இருக்கும்னா, சம்டைம்ஸ் நமக்கு வந்து கொஷனில் x plus a, x plus bன்னு இருக்கும். இட் கேன் பி x plus 10, x plus 5ன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆர் சில ஃபார்முலாஸ் நம்ம அந்த சிம்பிளிஃபிகேஷன் சொல்லணும் இல்லையா, ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த சிம்பிளிஃபிகேஷன் வீடியோஸ்.
ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்பொழுது we can identify இதை பார்க்க இந்த டேர்ம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது ரிவர்ஸ்லையும் கொண்டு வரலாம். ஸோ a plus b plus c the whole square formula பார்க்கும் பொழுது a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus cn வரும். ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கியூபோட ஃபார்முலாஸும் we have to read. So a cube plus b cube இருந்ததுன்னா a plus b, a square minus ab plus b square, a cube minus b cube na a minus b, a square plus ab plus b square, a plus b the whole square formula a cube plus b cube plus 3ab into b a plus b, a minus b the whole cube formula a cube minus b cube minus 3ab a minus b. So both square formula cube formula நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு அல்ஜிப்ராக்கு மெயின் அண்ட் பேசிக். ஸோ சில கொஷின்ஸ்க்கு வந்து ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். எஸ்பெஷலி எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். இது இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பர் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு a அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது எக்ஸ் பிளஸ் 1/x is equal to 3ன்னு கொடுக்கலாம். யூஸ்வலாக 1 or -1 கொடுப்பாங்க. கொடுத்துட்டு then they will ask you to find x square plus 1/x square ஓட வேல்யூ என்ன, or x cube plus 1/x cube ஓட ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. ஐ மீன் ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது. ஸோ x square plus 1/x squareன்னு கொடுத்தாங்கன்னா a square minus 2, x cube plus 1/x cubeன்னு கொடுத்துருந்தாங்கன்னா a cube minus 3a. ஸோ எஸ்எஸ்சி படிக்கிறவங்க கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் அந்தளவு கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில். ஸோ இது இந்த மாதிரியான சாம்பிள் கொஸ்டின் தான் சொன்னேன். இஃப் எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸோ யூ வில் பி ஃபைண்டிங் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் minus 2. So 3 square na நமக்கு 9 minus 2 which is equals to 7. So அடுத்த equation வந்து quadratic equation சொல்லுவாங்க. So nature of fruits இது வந்து discriminant என்ற ரூல்ல வரும். So d is equals to b square minus 4ac. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்றது தெரிய வரும். அதாவது அது வந்து ரியலா இல்லை இமேஜினரி நம்பரா இருக்க போகுதுன்றது. ஸோ உங்களுக்கு அப்படி ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து ஏ, எக்ஸு கூட இருக்கக்கூடிய நம்பர் பி, லாஸ்டா இருக்கக்கூடிய வெறும் நம்பர் வந்து நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து சி. ஸோ சால்வ் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அது ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். 0க்கு ஈக்குவலாக இருந்தால் ரியல் அண்ட் ஈக்குவல். 0 விட கம்மியாக இருந்ததுன்னா இமேஜினரி நம்பராக இருக்கும் நமக்கு அது. ஸோ சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு இருக்க கொஷின். ஸோ இப்போ ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு இருக்கக்கூடியது இடத்துல ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து மைனஸ் பி பை ஏன்னு இருக்கும் ஃபார்முலா. ப்ராடக்ட்னு இருக்கும் பொழுது சி பை ஏன்னு இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஃபேக்டரைசேஷனுக்கும் குவாட்ரேட்டரிங் ஈக்குவேஷன் யூஸ் பண்ற இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இஃப் ரூட்ஸ்னு கொடுக்குறாங்கன்னா ஸோ நமக்கு வந்து ரூட்ஸ் கொஸ்டின்ல கொடுக்குறாங்க, லைக் ரூட்ஸ் ஆர் 3 and 4ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இதோட விஷயங்களை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ சம்னு சொல்லும் பொழுது we are just going to add 3 plus 4 is 7, product is 12. அப்போ நமக்கு அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது x square minus 7x plus 12. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஈக்குவேஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி we can frame. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணணும் பொழுது கொஸ்டின்ல வந்து நமக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க 2x square plus
3x plus 1 இருக்கும். இதை quadratic equation formula x equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a என்ற formula substitute பண்ண போறோம். a is coefficient of x square, b is coefficient of 3 and 1 is coefficient of numerical number. So அதை நமக்கு solve பண்ணும் பொழுது minus 3 plus or minus 1 by 4 னு கிடைக்கும். So square root of 1 இருக்கு. Square root of 1 னா நமக்கு வந்து we are going to be using as 1 தான். Square root of 1 1 தான். So அப்படி பண்ணும் பொழுது நமக்கு வந்து இங்க 3x minus plus or minus 1 by 4 னு கிடைச்சிருக்கு. So இதை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். ஒன்னு பிளஸ் 1 எடுக்க போறோம், இன்னொரு கேஸ் வந்து minus 1 எடுக்க போறோம். அப்படி எடுத்து சால்வ் பண்ணும்போது we will be getting two answers, minus 1 by 2 and minus 1. So x ஓட வேல்யூ can be both. இது ரெண்டுமே தான் இருக்க பொழுது நீங்க ரெண்டுத்துல எந்த நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் we are going to get the answer 0 தான். So இது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு சொல்லும் பொழுது இதுல வந்து அந்த क्वेश्चनல இருக்க 3x x plus 2x னு பிரிக்க போறோம். because first equationல இருக்கக்கூடிய இதுல இருந்து 2x plus 1ன்றத காமனா வெளியே எடுக்க போறோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் இருக்கிறதுல 2x plus 1 காமனா எடுக்க போறோம். அப்படி எடுக்கும் பொழுது we will be getting x into 2x plus 1 plus 1 into 2x plus 1. So again இது ரெண்டுலயும் காமனா இருக்குது 2x plus 1. அதை காமனா எடுக்கும்போது 2x plus 1 into x plus 1 equal to 0 கிடைக்கும். So இப்போ இதுல வந்து ரெண்டு bracket இருக்கிறதுனால first வந்து 2x plus 1 equal to 0 எடுக்கும் பொழுது x க்கு equal to அந்த பக்கம் இருக்கிற இடத்துல minus 1 எடுப்போம். then x equal to 1 minus 1 by 2 கிடைக்கும். same way x plus 1 equal to 0 இருக்கும்போது x equal to minus 1 கிடைக்கும். So இதுல நீங்க ரெண்டு மெத்தட் எது உங்களுக்கு ஈஸியா அண்ட் கம்ஃபர்டபிள்னு ஃபீல் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது we will be getting the x ஓட வேல்யூ. உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ்ல x find the x value னு சொல்வாங்க. So next is simplification and rationalization. So simplificationல நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம். So நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. x plus y the whole square minus 4xy னு क्वेश्चन கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த x plus y the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணும் பொழுது we will be cancelling plus 4xy minus 4xy பண்ணும் பொழுது we will be getting the answer. So இது simplificationல நம்ம algebraic formulas யூஸ் பண்ணி we will be simplifying and getting the answers. So search and rationalization இது ஏற்கனவே simplificationல சொல்லியிருக்கேன். பண்ணும் பொழுது we will be multiplying it. Sorry இங்க equal to னு இருக்கு. multiply பண்ணி we will be finding the answer. So word problems and application இந்த questionல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். So age problem question அதிகமா வரும். இப்போ வந்து question எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா if a current age is x இவங்க வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எவ்வளவு ஏஜ் இருந்தது or இவங்க வந்து 1 years இருக்கும்பொழுது அவங்க 3 years அந்த மாதிரியான questions கொடுத்து answers கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து father is 4 times son's age. So அப்பாவோட வயசு வந்து as of now பையனை விட 4 times அதிகமா இருக்காங்க. இன்னும் ஒரு 5 years போச்சுன்னா he will be 3 times the son's age. அப்போ நமக்கு வந்து சன்னோட ஏஜ் x ன்னு எடுத்துக்க போறோம். அப்போ ஃபாதரோட ஏஜ் 4x. இன்னும் 5 years கழிச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது சன்னோட ஏஜ் x plus 5 ன்னு இருக்கும். ஃபாதரோட ஏஜ் 4x plus 5 ன்னு இருக்கும். சோ நம்ம ஈக்குவேஷன் படி பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே 5 வருஷத்துல 3 times இருக்க போறாங்க சன் ஏஜ். சோ 4x plus 5 is equal to 3 into x plus 5 ன்னு இருக்கும். அதாவது அவங்க வந்து 3 times இருக்க போறாங்க சன் ஏஜ் விடன்னு சொல்லும் பொழுது we are using it. அதை யூஸ் பண்ணி நமக்கு சால்வ் பண்ணும்போது x ஓட வேல்யூ 10 ன்னு கிடைக்கும். சோ x ஓட வேல்யூ 10 ன்னும் பொழுது x நம்ம என்ன எடுத்தோம் ஃபர்ஸ்ட் கரண்ட் ஏஜ் ன்னு எடுத்தோம். இத திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இடத்துல x ன்னு எடுக்கறோம்னு. சில क्वेश्चंसக்கு எப்படி இருக்கும்னா அவங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஏஜ்ல இருந்தாங்கன்னு கொடுத்திருப்பாங்க. வாட் இஸ் தி கரண்ட் ஏஜ்னு கேட்டிருப்பாங்க. சோ நம்ம 5 இயர்ஸ்க்கு முன்னாடினும் பொழுது அதை x ன்னு எடுத்தோம்னா கரண்ட் ஏஜ் கால்குலேட் பண்ணும்போது பிளஸ் ஃபைன் பண்ணணும். ரிவர்ஸ் பண்றோம்னா மைனஸ்ல பண்ணணும். சோ சன்னோட ஏஜ் 10,
ஃபாதர்ஸ் ஏஜும் நீங்க இதுல வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. ஃபாதர்ஸோட கரண்ட் ஏஜ் வந்து நமக்கு கொஸ்டின்ல 4 times the son's ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. 5 years கழிச்சு தான் அவங்களுக்கு மாறுது. ஸோ அவங்க நமக்கு கொஸ்டின்ல கரண்ட் ஏஜ்னு கேட்கும்போது ஃபாதரோட ஏஜ் 4 into 10 40 years. ஸோ இந்த கொஸ்டின்ல மேஜர் கீ திங் இஸ் கொஸ்டினை நல்லா படிக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் இஸ் நம்பர் ப்ராப்ளம்ஸ். இப்போ எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு நம்பர் வந்து எக்ஸ், நாட் ஜஸ்ட் எக்ஸ், ஒரு நம்பர்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட a number is double by itself by adding its product or by adding 54 அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த sums especially SSC ல அதிகமா இருக்கும். most of the aptitude பாத்தீங்கன்னா SSC ல அதிகமா இருக்கும் because you will be having separate maths questions. அதுவே நீங்க வந்து மத்த TNPSC and UPSC கம்பேர் பண்ணும்பொழுது அது ஓவரால் ஆப்டிடியூடா இருக்கும், கம்பைனிங் எவ்ரிதிங். ஸோ அதனால questions will be more லைக் எப்படி சொல்றது, நிறைய கொஞ்சம் டஃபாவும் இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் ஆகுறது SSC ல தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டபுள்னு சொன்னாங்கன்னா இன்டூ 2 பண்ணணும். இப்போ நம்ம ஃபாதர்ஸ் ஏஜ் சொன்னாங்க இல்லையா 4 times, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா we will be into or multiplying that with x. ஹாஃப்னு சொன்னாங்கன்னா by 2 பண்ணணும். ரிவர்ஸ் டிஜிட்ஸ் இதுவும் ஃப்ரீக்வெண்டா இருக்கும். இப்போ ஒரு நம்பர் வந்து AB அப்படின்னு இருக்குதுன்னா we will be writing 10A plus B. இது ரிவர்ஸ்ல எழுதணும், லைக் adding 25 the number will be reversed அப்படின்னு சொன்னாங்கன்னா 10B plus n மாறும். ஸோ அந்த ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000 அந்த பிளேஸ் வந்து ரிவர்ஸ் டிஜிட்ஸ் பண்ணும்பொழுது அதை கரெக்டா மென்ஷன் பண்ணி நீங்க எழுதணும். ஸோ டிவிசிபிலிட்டி அண்ட் பேட்டர்ன்ஸ் ரூல் வந்து அகெயின் டிவிசிபிலிட்டி வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வீடியோல கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. டிஜிட் அண்ட் பவர் கொடுத்து அதை கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்களே 7 to the power of 105 இருக்கு. ஸோ இதோட இதுல என்ன கேட்பாங்கன்னா லைக் 1 second, யா 7 to the power of 105 இருக்கும் பொழுது லாஸ்ட் டிஜிட் என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது நீங்க 7ஓட பவர்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா 7 1s are 7, ஐ மீன் 7 1s are 7 இருக்கும். 7 to the power of 1 சொல்றேன், சாரி 7 to the power of 1 is 7. 7 to the power of 2 or 7 square சொல்லும் பொழுது 49 இருக்கும், 9 இருக்கும். 7 cube வந்து 3ல முடியும். 7 to the power of 4 பொழுது 1ல இருக்கும். திரும்ப 7 to 7க்கு power of 5 போட்டீங்கன்னா 7 வரும். So this is going to be repeated on a cycle of 4. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 105 divided by 4 பண்றோம். நமக்கு அந்த பவர்ல இருக்கக்கூடிய அந்த நம்பரை டிவைட் பண்றோம். பண்ணும் பொழுது நமக்கு ஆன்சர் 1 கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் 1 கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் டிஜிட். ரிமைண்டர் 1னா நமக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னா 7 இருக்கும். ஸோ லாஸ்ட் நமக்கு கிடைக்க போற ஆன்சர் 7. திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் டிஜிட் கேட்பாங்க. அது எந்த நம்பருக்கு கேட்டாலும் எல்லா நம்பருக்கும் நீங்க வந்து இனிஷியல் 5 to 6 பவர்ஸ் எழுதி பாருங்க. எழுதி பார்க்கும் பொழுது அந்த இது வந்து ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் எவ்ரி 2 numbers ரிப்பீட் ஆகுதா, எவ்ரி 3 numbers ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி எத்தனை வாட்டியில ரிப்பீட் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இப்போ அந்த பவரை வந்து எத்தனை நம்பர்ஸால சைக்கிள் ரிப்பீட் ஆகுதோ அதால டிவைட் பண்ண போறீங்க. கிடைக்கிற ரிமைண்டரை வச்சு இஃப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் என்னவோ அதுவே தான் கிடைக்க போகுது. செகண்ட் பிளேஸ் அதுவே தான் கிடைக்க போகுது. ஸோ அது என்னன்றதை கரெக்டா பார்த்து பண்ணுங்க. ஸோ அதே கொஸ்டின்ல இப்போ ரிமைண்டர் கேட்குறாங்க அப்படின்னா 4 to the power of 25 divided by 5 கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஸோ 4ஓட பேட்டர்ன் வந்து எவ்ரி 2 சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்படி 2 சைக்கிள் ரிப்பீட் ஆகும் பொழுது 25 நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா மோட் 2ல வரும். லைக் நீங்க டிவைட் பண்ணி பாருங்க, 25 divided by 2 போட்டீங்கன்னா கூட யூ வில் பி கெட்டிங் அந்த செகண்ட் இதுல தான் பிளேஸ்ல தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 4 இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல 1 இருக்கு. ஸோ எனி நம்பர் நீங்க வந்து 5ல டிவைட் பண்றீங்க which has 1. இப்போ 11 டிவைட் பண்றீங்கன்னா அதுக்கான ரிமைண்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆன்சர் இஸ் 4. ஸோ இது வந்து நீங்க இன்னொரு பேட்டர்ன் ரிமெம்பர் பண்றதுக்கு என்னன்னா a power n plus
b power n ன்னு இருந்ததுன்னா the number is going to be divisible by a minus n. Same way a power n plus b power n ன்னு இருந்ததுன்னா it is going to be divisible by a plus b if n is odd number. So 10 power n minus 1 is always divisible by 9. So practice questions. இது SSC based questions. So formulas use பண்ணி solve பண்ணுங்க. இது இல்லாமலும் complicated questions இருக்கு. நீங்க வந்து I would suggest personally Pinnacle book வாங்கி நீங்க வந்து each and every problem solve பண்ணுங்க. அவங்களே வந்து bookல பின்னாடி ஒவ்வொரு சாப்டருக்கும் அதாவது அந்த questionsக்கு பின்னாடி அவங்க அதை explain பண்ணியிருப்பாங்க. புரியலனா கேளுங்க particular question. கண்டிப்பா அதை நான் explain பண்றேன். இது TNPSC previous year questions. So இந்த மாதிரியான questions தான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. Try to solve them. So இதுல இந்த fourth question நீங்க பார்க்கலாம். Product கொடுத்திருக்காங்க, sum கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நீங்க வந்து x square plus 1 by x formula கண்டுபிடிக்கணும். So இது வந்து UPSC questions. Videos pause பண்ணுங்க இல்லனாலும் PDF கீழ இருக்கும் questions எடுத்து try to solve it by yourself. So extra சில shortcuts and tips சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து அந்த x plus 1 by x formula initially பார்த்தோம் இல்லையா அதை மெமரைஸ் பண்ணுங்க. ஐடென்டி எங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும் முடியும்ன்றத பார்த்துட்டு லைக் கியூப்ஸ் இருக்கு ஸ்கொயர்ஸ் இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அங்க எல்லாம் பண்ணுங்க. ஸோ இது இல்லாம x power 4 plus 1 by x power 4க்கான ஃபார்முலாவும் இதுதான். ஸோ அந்த ப்ராடக்ட் ஒரு சம் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து ஈக்குவேஷன்ல எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து யூஸ் பண்ணுங்க. MCQsல முடிஞ்ச அளவுக்கு பேக்வர்ட் சால்விங்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபைடு கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எலிமினேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல இருந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணும்போது யூ கேன் ஃபைண்ட் இட் கொஞ்சம் ஈஸி டைம் சேவிங்கா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இனிஷியலி அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம போறோம்னா அது 2-3 ஆப்ஷன்ஸ் சிமிலரா இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் மேல இருந்து பண்ணணும். ஃப்ரீக்வெண்டா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் ஆல்சோ ட்ரை டூயிங் பேக்வர்ட் சால்விங். ஸோ ரேஷனலைசிங் எக்ஸ்பிரஷன்ஸை மல்டிப்ளை கரெக்டாக பண்ணுங்க. பிளஸ் இருக்குன்னா மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் இருந்தால் பிளஸ்ன்னு போட்டு we will be doing that. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 அந்த ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த பிளஸ் சி வந்து அந்த சைட்ல இருந்தா மைனஸ்க்கு மாறுறது பிளஸ்க்கு மாறுறது எல்லாமே இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்டுக்கு டெரைவ் பண்ணிட்டு தென் only we have to use quadratic equation or factorization method யூஸ் பண்ணி x கண்டுபிடிக்கணும். ஐடென்டிட்டிஸ் a plus b the whole square, a minus b the whole square, a plus b the whole cube, b plus a plus b the whole cube, a square minus b square எல்லா ஃபார்முலாஸும் திரும்ப திரும்ப பார்த்து மனப்பாடம் பண்ணி வைங்க. ரேஷனலைசேஷன் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல டபுள்னா நம்ம 2x பண்ணுவோம், ஹாஃப்னா அந்த x by 2 பண்ணுவோம். ரிவர்ஸ் டிஜிட்ஸ்னு சொல்லும்போது we will be using ones place tens place யூஸ் பண்ணி 10a plus b or 10b plus a அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதுலயும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல நீங்க அந்த மத்த क्वेश्चंस ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस ஏதாவது சால்வ் பண்ணும்போது கஷ்டமா இருந்தது அந்த அல்ஜிப்ரிக் क्वेश्चनனா அதையும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கீழே எழுதுங்க. கண்டிப்பா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எவ்ரி மண்டே ஆப்டிடியூட் வரும். வெட்னஸ்டே இந்த வெட்னஸ்டேல இருந்து ஜியோகிராஃபி ஸ்டார்ட் பண்றோம். ஃப்ரைடேல இருந்து பாலிட்டி ஸ்டார்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே எப்போ அப்லோட் ஆகுதுன்னு தெரிய வரும். Thank you.